ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட 3 செம்மையான அதுவும் மல்டி இயர் பிரேக் அவுட் தந்திருக்கிற ஸ்டாக் எல்லாமே எதுலாம் இருக்குன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரேடர்ஸ், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் எவரிடி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக் ட்ரேடர்ஸ் நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து 27% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே ஒரு பாசிட்டிவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 6% மீன்ஸ் அப் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஸ்டாக் தி பிஇ 18ல் இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 26ல் இருக்குது. இப்பயுமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் தி ப்ரைஸ் இப்பயுமே அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராகவே பார்க்க முடியுது. ROCE 17 இருக்குது, ROE 27 இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இங்கே பார்க்கலாம். அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 43% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற பிளஸிங் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.75% இருக்குது. ஓரளவுக்கு இது ஸ்லைடாகவே இங்கே நெகட்டிவாக தான் பார்க்க முடியுது. அண்ட் டெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.32 இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவுமே கொஞ்சம் மீன்ஸ் அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இங்கே கிளியராக பார்க்கலாம். நல்ல ஒரு பெட்டரான ஒரு சேட் பேட்டர்னை வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. மீன்ஸ் இந்த ஒரு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் மல்டி இயர் பிரேக் அவுட்டில். மீதி சொல்ல போகிற நெக்ஸ்ட் இருக்க ரிமைனிங் 2 ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் இங்கே 20 years அது செம்மையான பிரேக் அவுட் வந்து இங்கே தரப்போகுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே இங்கே பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேட் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான கப் வித் ஹேண்டில் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். 1 மீன்ஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 2 3 கிடச்சி தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஓரளவுக்கு தான் ரேலி தந்திருக்கு. அதனால் கீழே வந்து ஓரளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி வெறும் ஜஸ்ட் 5000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டலை நீங்களாகவே ஓனாகவே மீன்ஸ் மேனேஜ் பண்ணி உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அண்ட் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ட்ரேடர்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடியுமே சொல்லியிருந்தேன். எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஜஸ்ட் செகண்டாக ஐ திங்க் எஸ், நான் ப்ரீவியஸ் டைமும் சொல்லியிருந்தேன். இங்கே கிளியராக பார்க்கலாம். அரவுண்ட் வந்து எந்த டைம் பீரியடில் சொல்லியிருந்தேன்னா ஒரு 2023 பீரியடில் சொல்லியிருந்தேன். ஒரு நியர் அபவுட் இப்போ பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 3 years ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆல்மோஸ்ட் அங்கேருந்து இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு 83% ஒரு செம்மையான ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொல்லியிருந்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ப்ராப்பராக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. மீன்ஸ் நான் இங்கே சொல்லியிருந்தாலும் அப் சைடில் போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ரேலி தந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு 83% ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான ரிட்டர்னுமே இங்கே தந்திருக்கு. அண்ட் அது போக இதுவுமே மீன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ 9ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 8ல் இருக்குது. சொல்ல தேவையில்ல, அண்டர் வேல்யூவேஷனில் ஓவர் வேல்யூவேஷனில் ஓரளவுக்கு நார்மலான வேல்யூவேஷனில் தான் மீன்ஸ் ஈக்குவலான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 6% இருக்குது, ROE 22% இருக்குது. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரேடர்ஸ், இது வந்து ஃபைனான்ஸில் அதுவும் பேங்க் செக்டர் ஸ்டாக்கு. அதனால் நம்ம இங்கே ROCE பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா ROE கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்கு. ROE வந்து மீன்ஸ் அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது.
அண்ட் டெட் டு ஈக்விட்டியுமே 11.6 இருக்குது. இதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ட்ரேடர்ஸ். ஏன்னா இதுவுமே ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கு. அதனால் டெட் டு ஈக்விட்டியை நம்ம இங்கே டேரெக்டாகவே இக்னோர் பண்ணிடலாம். ப்ரமோட்டர் கிட்ட 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் நான் மந்த்லி பேஸில் வைக்கிற ட்ரேடர்ஸ் அப்போ தான் இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு செம்மையான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவாங்க, ஒரு நல்ல பெட்டரான இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதையுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு மீன்ஸ் மேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஹை வந்து 2008 மேக் பண்ணிச்சு. ஏன்னா அப்போ ஒரு நியர் அபவுட் வந்து அதையுமே ஒரு மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம அப்படியே ஒரு வேளை 2026 -2008 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 18 இயர்ஸ் இது அரௌண்ட் இங்கே 18 இயர்ஸ் இது பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு ட்ரேடர்ஸ். இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். மந்த்லி பேசிஸ் கேண்டலில் நீங்களே செக் பண்ணுங்கள், எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து மீன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு நல்ல ஒரு பெட்டரான மீன்ஸ் பாசிட்டிவான ரேலி வந்து டக்குன்னு தருமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ரேலியுமே தந்திருக்கு. அதனால் ஓரளவுக்கு சைடு வேஸில் இங்கே கீழே டவுன்ஃபாலில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் மீன்ஸ் அடுத்த மல்டி இயர் ஸ்டாக் இன்ஸ் ஸ்விஃப்ட் லேபரேட்டரிஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம டைரெக்டாகவே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ட்ரேடர்ஸ் டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் 18% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இதுவுமே நம்ம குயிக்காகவே ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே பார்த்துடலாம். ஸ்டாக் பிஇ 34 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 33 இருக்குது. சொல்ல தவிர இதுவுமே ஓரளவுக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 4% இருக்குது, ROE 3% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தவிர உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், செம்மையாக கேவலமாக இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 43% இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஹோல்டிங்குமே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.01 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து டெட்டே இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஜஸ்ட் செகண்டாக நான் மார்க் பண்ணுற ட்ரேடர்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு மந்த்லி பேசிஸ் கேண்டலில் வைங்க, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் இதுவுமே ஒரு சொல்ல போச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 2005லேருந்து எடுத்து 2026 ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு மேலே ஒரு சைடு வேஸ் ரேஞ்ச் மாடலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ். அதுக்கடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக மீன்ஸ் இந்த மந்தில் தான் இங்கே பிரேக் அவுட்டுமே ஆயிருக்கு, அதாவது ஜூன் மந்தில். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை. ஓரளவுக்கு கீழே சைடு வேஸில் வந்து ஒரு மீன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் தரலாம். ரீட்ரேஸ்மெண்ட் தந்துட்டு கொஞ்சம் சைடு வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் ட்ரையல் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் மீன்ஸ் பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான அதுவும் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.